தமிழகத் திருக்கோயில்கள். தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான வைணவ சைவ திருக்கோயில்கள் ஆழ்வாராதிகளாலும் நாயன்மார்களாலும் அங்கு வீற்றிருக்கும் தெய்வங்களைப் பற்றி பாடப்பட்டு இருக்கின்றன. நாம் எல்லா கோயில்களையும் நேரில் சென்று தரிசிக்க முடியாவிட்டாலும் அந்த கோயில்களின் சிறப்பை பற்றி உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். திருக்கடிகை, சோழசிங்கபுரம். சென்னையிலிருந்து பெங்களூர் செல்லும் ரயில் பாதையில் அரக்கோணம் சந்திப்பில் இறங்கி இத்திருக்கோயிலுக்கு பேருந்திலும் நேராக சென்னையில் இருந்தும் பேருந்தில் செல்லலாம். சோளிங்கர் ரயில் நிலையத்தில் இருந்து 9 மைல் தொலைவில் இத்திருக்கோயில் உள்ளதால் பேருந்தில் செல்வதே நலம். திருக்கடிகையில் உற்சவருக்கு ஒரு கோயிலும் மலையின் மேல் மூலவருக்கு ஒரு கோயிலும் உள்ளது. ஒரு சின்னஞ்சிறு மலையின் மேல் ஆஞ்சநேய பெருமாளும் கோயில் கொண்டுள்ளார். மலையின் கீழ் உள்ள திருக்கோயிலில் உற்சவராக இருப்பவர் பக்தவத்சலப் பெருமாள் தக்கான். இந்த சன்னதியில் பின்புறத்தில் உள்ள ஆதிகேசவப் பெருமாளை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். இங்கு ஆண்டாள், ஆழ்வார், ஆச்சாரியார்கள், எறும்பியப்பா, தொட்டாச்சாரியார் போன்றவர்களுக்கு சன்னதிகள் இருக்கின்றன. பெரிய மலை கடிகாச்சலம் 500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் யோக நரசிம்மர் காரக்களி வீற்றிருக்கும் திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அமிர்தவல்லி என்ற பெயருடன் அருள் புரிகிறார். தனிக்கோயில் நாச்சியாராக விளங்குகிறார். இங்குள்ள புண்ணிய தீர்த்தங்கள் அமிர்த தீர்த்தம், தக்கான் குளம் என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள விமானத்தை சிம்ம கோஷ்டாக்கிருதி விமானம் என்று சொல்வர். பிரத்யட்சமாக சிறிய திருவடி விளங்குகிறார். சிறிய மலையில் யோக ஆஞ்சநேய பெருமாள் கையில் சங்கு சக்கரங்களுடன் 4 திருக்கரங்களுடன் காட்சி தருகிறார். இத்திருத்தலத்தில் அரை மணி நேரம் தங்கியிருந்தாலே ஐயன் திருவருளை பெறலாம். இங்கு தங்கி செல்பவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்குமாதலால் இவ்வூரை கடிகாச்சலம், திருக்கடிகை என்ற பெயர்களால் ஆன்றோர்கள் அழைத்தார்கள். விஸ்வாமித்ர மகரிஷி இங்கே கடிகையில் நரசிம்மமூர்த்தியை ஒரு கடிகை ஒரு நாழிகை துதி செய்து பிரம்மரிஷி என்ற வட்டத்தை பெற்றார். மலைக்கு செல்லும் வழியில் உள்ள குளக்கரையில் கருடாழ்வாருடன் காட்சி தரும் வரதராஜ பெருமாள் சன்னதி உள்ளது. இத்திருக்கோயிலில் உச்சி நேர வேளையில் பெருமாளை வணங்குபவர்களுக்கு எல்லா நலமும் கிடைக்கும். தொட்டாச்சாரியார் என்ற பரம பக்தருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் தன் கருட வாகனத்துடன் காட்சி அளித்து அருள் புரிந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இறைவனின் நரசிம்ம அவதாரத்தை காண வேண்டும் என்று தவம் மேற்கொண்ட சப்த ரிஷிகளுக்கு ஒரு நாழிகைக்குள் பலன் கிடைத்தது. உலகாலும் உத்தமன் நரசிம்மமூர்த்தியாய் காட்சியளித்து ரிஷிகளின் விருப்பத்தை நிறைவேற்றியதால் இத்திருத்தலம் கடிகாச்சலம் என பெயர் பெற்றது. இத்தலத்தில் ஒரு நாள் தங்கி இறைவனை வணங்கினாலும் பீடைகள் தொலைந்து மோட்சத்தை நிச்சயம் அடைவார்கள். பெருமாள் குடிகொண்டிருக்கும் இத்திருத்தலத்தில் வந்து தங்கி விரதத்தை தவறாமல் கடைப்பிடித்து ஒவ்வொரு நாளும் தக்கான் குளத்தில் நீராடி மலைமேல் காட்சி தரும் கருணாகரனை வலம் வந்து வணங்குவோருக்கு உடல் நோய்கள் அனைத்தும் பறந்துவிடும். பேய், பிசாசு, பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டோர் குணமடைந்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்புவார்கள் என்பது பலர் நேரில் கண்ட உண்மை. இத்திருத்தலத்தில் ஆச்சாரிய புருஷர்களான தொட்டாச்சாரியார் சுவாமிகளின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களின் ஆதீனத்தில் இத்திருக்கோயில் உள்ளது. மணவாள மாமுனிகள், எறும்பியப்பா போன்றவர்கள் மங்களாசாசனம் செய்த திருத்தலம் இது. திருமங்கையாழ்வார், பேயாழ்வாரின் 4 பாசுரங்கள் இங்கு மங்களாசாசனமாக செய்யப்பட்டுள்ளன. நாராயணனின் பெயரைச் சொல்வோம், வாழ்வில் நலங்கள் பல பெறுவோம். ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயா. தமிழகத் திருக்கோயில்கள் பற்றி தொடர்ந்து சொல்வேன். நீங்களும் தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.